இயற்கை படம் யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2003ல ஷியாம், அருண் விஜய், குட்டி ராதிகா இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவந்த ஒரு மெலோ டிராமாட்டிக் மூவி. இந்த படத்தை பத்தி ஜென்ரலா ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. என்னன்னா, திஸ் மூவி இஸ் பேஸ்ட் ஆன் அ ரஷ்யன் ஸ்டோரி, த ஒயிட் நைட்ஸ், ரிட்டன் பை ஃபியோதோர் தோஸ்தோவ்ஸ்கி. இந்த பெர்செப்ஷன் வந்து கரெக்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் இட் இஸ் கரெக்ட், பட் ஆன் அ வெரி வெரி ஹை லெவல், லூஸ்லி பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி அப்படின்னு வேணா சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் வந்துட்டு இட் அப்பியர்ஸ் டு பி த சேம், ஆனா அது ரெண்டுலயுமே வந்துட்டு சில இன்ட்ரிகேட் டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த டிஃபரன்சஸ் என்ன நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட லவ்வருக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்றா, அவன் திரும்பி வரவே இல்லை. அந்த டைம் என்னன்னா, ஒருத்தர் வராரு, அவர் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து ப்ரொபோஸும் பண்றாரு. ப்ரொபோஸ் பண்ண உடனே இந்த பொண்ணு வந்துட்டு ஆல்மோஸ்ட்னு கிடையாது, அவ டிசிஷனே எடுத்துடுறா. இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டிசிஷன் எடுத்துடுறா. ஆனா அப்படி டிசிஷன் எடுத்த உடனே இமீடியட்டா அவளோட லவ்வர் வந்து திருப்பி வந்துடுறாரு. வந்த உடனே லவ்வர் கிட்டயே அந்த பொண்ணு திருப்பி ஜாயின் ஆயிடுறா. ஸ்டோரியிலயும் சரி மூவிலையும் சரி மெயினான டிஃபரன்ஸ் எங்க வருதுன்னா, அந்த ஃபீமேல் கேரக்டர்ல வருது. மூவில பாத்தீங்கன்னா இந்த நான்சி அப்படிங்கிற கேரக்டருக்கு வர இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவளோட லவ்வர் வந்துட்டு செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வரும். என்னன்னா, அவன் வந்து நடுக்கடல ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்ததா சரித்திரமே இல்லை யாருமே அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிரியேட் பண்ற இம்ப்ரெஷன் என்னன்னா, அவன் செத்துட்டான், திருப்பி வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரியானது. இதெல்லாம் போக வந்துட்டு ஒரு அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாசிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு அவளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீ ஷாம் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், மருது அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு நீ மேரேஜ் பண்றதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வரும். ஈவன் அந்த சர்ச் ஃபாதரும் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாரு, அவங்க அண்ணியும் அதுதான் சொல்லுவாங்க. அண்ணி வந்துட்டு ஒன் ஸ்டெப் அஹெடா போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நீ எவ்வளவு வருஷம்னாலும் வெயிட் பண்ணு, ஆனா செத்து போன வருஷனுக்காக ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இது போக அந்த மருதுன்ற கேரக்டருமே ஒரு கெடு வைக்கிற மாதிரி வைப்பாரு. இந்த மாதிரி நாளைக்கு ஈவினிங் வந்து நான் கிளம்புறேன், நீ அதுக்குள்ள வந்து டிசிஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஹார்ஷான ஃபோர்ஸ் கிடையாது, ஆனா அவளை சுத்தி ஒரு பாசிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலா அந்த மருது அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கிறப்போ நான்சி வந்துட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. ஆனா ஃபைனலா அவள் லவ்வர் திரும்பி வந்தோடனே அவள் லவ்வரோடவே அவ ஜாயின் ஆயிடுவா. ரீசன் என்னன்னா, கடைசி வரைக்குமே அவ வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடா வந்துட்டு லவ் பண்ணியிருக்க மாட்டா மருதுன்ற கேரக்டர். ஸோ இந்த இடத்துல அவ மருதுன்ற கேரக்டர் அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன டிசிஷனுக்கு காரணம் வந்துட்டு ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் பேஸ்ட். ஸோ அதை வந்துட்டு ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா இட் இஸ் அ சர்க்கம்ஸ்டன்ஷியல் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கேரக்டரோட பேர் வந்து நாஸ்டெங்கா. நாஸ்டெங்காக்கு வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும்னா, அவளோட லவ்வர் வந்துட்டு சிட்டிக்குள்ளதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ ஆனாலுமே அவளை வந்துட்டு அவன் அது வரைக்கும் பார்க்க வந்துட்டு இருக்க மாட்டான். ஸோ அவ வந்து அந்த பர்டிகுலர் நைட்ல வந்துட்டு ரொம்ப எமோஷனலா இருப்பா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்துல இருப்பான். இந்த மாதிரி அவன் சிட்டிக்குள்ளதான் இருக்கான், ஆனாலுமே என்னை வந்து பார்க்க மாட்டான் அப்படின்னா அவனோட எண்ணம் வந்து மாறிடுச்சு, அவன் என்ன லவ் பண்ணல போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பா. அப்படி இருந்து அவ அந்த எமோஷனல் அப்ரைஸ் அவகிட்ட இருக்கும் அந்த பர்டிகுலர் நைட்ல. ஸோ அவுட் ஆஃப் தட் எமோஷனல் அப்ரைஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஷீ மேக்ஸ் அ டிசிஷன் டு மேரி தி அதர் பர்சன். ஸோ அவ கூட ஹெல்ப் பண்ண ஒருத்தர் அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஓகே நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒன் ஸ்டெப் அஹெடா போயிட்டு அவங்க ஃபியூச்சரை பத்திலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நீ வந்து எங்க வீட்டோட மாடிக்கு வந்துட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போயிடுவாங்க. ஆனா ஃபைனலா அதுக்கப்புறம் லவ்வர் வந்த உடனே லவ்வரோட ஜாயின் பண்ணிப்பா. இந்த இடத்துல நாஸ்டெங்கா எடுத்தது வந்துட்டு சர்க்கம்ஸ்டன்ஷியல் டிசிஷன் கிடையாது, இட் இஸ் அ ஃப்ரஸ்ட்ரேட்டட் டிசிஷன். ஆனா ஸ்டோரி படிச்சு முடிச்சோடனே நாஸ்டெங்கா கேரக்டர் மேல வந்துட்டு ஒரு ஆக்வர்ட்னஸ் இல்லைன்னா ஒரு சில்லினஸ் வந்துட்டு ஃபீல் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க இந்த ஒயிட் நைட்ஸ் அப்படின்ற ஸ்டோரியை படிக்கலைன்னா கண்டிப்பா படிங்க. இட் இஸ் ஜஸ்ட் அரௌண்ட் 70 to 80 pages. படிச்சுட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. I'll see you in another video soon. Until then, peace.